Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா NPCIL வந்து ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த பொசிஷனுக்காக அப்படின்னா ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிஸ் 2024. ஸோ எது மூலமாக அப்படின்னா கேட் ஸ்கோர் 2022, 2023, 2024 உடைய ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து நமக்கு April 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு April 10th ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான வெப் போர்ட்டல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க npcil-careers.co.in அப்படின்னு. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 400 வேகன்சிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிசிப்ளின் வைஸாக நமக்கு இங்கே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ டோட்டலாக மெக்கானிக்கலில் 150 வேகன்சிஸ் இருக்குது, கெமிக்கலில் 73, எலக்ட்ரிக்கலில் 69, எலக்ட்ரானிக்ஸில் 29, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 19, சிவிலில் 60 அப்படின்னு டோட்டலாக நமக்கு 400 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிசர்வேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து April 10th ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து April 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees which is நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா BE BTech ஆர் BSc இன் இன்ஜினியரிங் இருக்கணும், இல்லைனா 5 year இன்டெகிரேட்டட் MTech கோர்ஸ் இருக்கணும், 60% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வேலிடாக நமக்கு கேட் ஸ்கோர் இருக்கணும், அதாவது 2022, 2023, 2024 இந்த 3 இயரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கேட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டிசிப்ளின்ஸுக்கு கேட்டில் என்னென்ன டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் நம்ம இருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு வந்து 1 year ஓரியன்டேஷன் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிஸாக இருக்கிற இந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து நமக்கு போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போஸ்ட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக நமக்கு 55,000 rupees இருக்கும். அண்ட் ஒன் டைம் புக் அலவன்ஸாக 18,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிரேட் C லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு போஸ்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயியோட பெனிஃபிட், இன்சென்டிவ்ஸ் என்ன, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் என்ன அப்படிங்கிற மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு என்ன பாண்ட் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் வெயிட் லிஸ்ட், இன்டர்வியூ ஸ்கெடியூல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேட் ஸ்கோர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேஷன் லிங்க் வந்து நமக்கு இமெயிலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கேட்டிருக்க இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு லிங்க் வந்து இமெயிலில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலைஸ்டாக ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷனை. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம அப்ளிகன்ஸ் லாகின்ல போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை. ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபீ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ், யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் டு வியூ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் நம்ம கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங், கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசிப்ளினில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ கேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கேட் ஸ்கோர் கார்டு நமக்கு எந்த இயரில் இருக்கோ அந்த இயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் இமெயில் அண்ட் மொபைல் எல்லாமே நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இமெயிலுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் லாகின் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.